ஹலோ வியூவர்ஸ், நாம் லாஸ்ட் வீடியோவில் இன்கம் டேக்ஸ் பற்றி some அப்டேட் பார்த்தோம். லைக் வேறு யார் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணோம் அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பண்ண போகிற வீடியோ ஆக்சுவலாக இன்டர்வியூ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எம்காம் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நிறைய பேர் நம்ம ஃபர்முக்கு கம்பெனிக்கு வராங்க. அவங்க நிறைய பேர் என்ன படிச்சிருக்காங்க, அது எப்படி ஒரு கோர் செக்டருக்கு என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக இன்னைக்கு வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிகாம் ஒரு எம்காம் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் படிக்கிற கரிக்குலம் ஒரு எம்காம் ஒரு பிகாம் ஒரு எம்பிஏ இதோட கரிக்குலம் இஸ் நாட் ஆப்ட் டு த ரிக்வயர்மெண்ட். இன்னைக்கு மார்க்கெட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஆப்டா கிடையாது. அதுக்கு நீங்க ஆப்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டே விஷயம் தான் இருக்கு. யூ கேன் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலா பாத்தீங்கன்னா தே வில் கோ டு அன் ஆடிட் ஃபர்ம், ஒரு 1 year ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு 2-3 years ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பே ஸ்கேல் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கம்பேர் டு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாம் ஒரு எம்காம் எம்பிஏல இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் பீரியட். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 or 2 months. அதுவுமே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் உங்களுக்கான கரெக்டான எக்ஸ்போஷர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் 1 or 2 months தான் அதோட எக்ஸ்போஷர். சரியா, அந்த 1 or 2 months எக்ஸ்போஷருக்கு உங்களுக்கு பெரிய இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் டாக்ஸ் ஃபார்ம் ஒரு சிஎஃப்எம் இல்லை எஸ்எம்ஆக் இந்த மாதிரி எந்த கம்பெனி இல்லையாது who is giving you the correct profile பாருங்க. don't look at the only firm. நிறைய ஆடிட் ஃபார்ம்ஸ்ல இன்ஃபேக்ட் பிகாம் எம்காம் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலா என்ட்ரி கொடுக்குறாங்க. பட் அவங்க என்ன லேர்ன் பண்றாங்கன்னு பாக்குறது கிடையாது. அங்க லேர்னிங் ஆஸ்பெக்டையும் பார்க்கணும். ஏன் இன்க்ளூடிங் ஆர்டிபிஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன கிரைட்டீரியால நெக்ஸ்ட் 2 years ஒரு 3 years ஒரு 6 months என்ன கத்துக்க போறீங்க, அவங்க என்ன ட்ரெயின் பண்றாங்கிறது நீங்க 1 year ஒரு 1 or 2 monthsல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இஃப் தே ஆர் நாட் கிவிங் அன் ஆப்ட் ட்ரைனிங் அப்படின்னா இல்லை உங்களுக்கு தேவையான அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா தே ஷுட் ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் யூ ஷுட் டச் அப் வித் ஜர்னல் என்ட்ரிஸ். அதுக்கப்புறம் உங்களோட டாக்ஸேஷன் பில் பண்றதுக்கு ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஏரியால கவரேஜ் கொடுக்குறாங்களா பாருங்க. ஜென்ரலா பீப்புள் என்ன பண்றாங்க, போய் ஜிஎஸ்டி ஃபைலிங்ல உட்கார வச்சுக்கோங்க. ஓகே ஜிஎஸ்டி ஃபைலிங் தான் எல்லாரும் ஒரு வருஷம் பூரா அதே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த விதத்திலையும் உங்க கரியர் பில்ட் பண்றது ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அதாவது இந்தந்த ஏரியா கவர் ஆகிருக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜர்னல் என்ட்ரிஸ், அக்கௌண்ட்ஸில் ஃபுல்லாக ஃபைனலைசேஷன், டிடிஎஸ், ஆர்ஓசி, ஜிஎஸ்டியோட ஃபைலிங் அண்ட் ஆடிட். இதுதான் ரொம்ப முக்கியமான இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 years or 2 areas or 3 areas கவர் பண்ணுறாங்களான்னு பாருங்க. அது கவர் பண்ணாங்கன்னாவே more than enough for getting any job in any company with a good package. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எங்க வந்தாலுமே உங்களுக்கு பாயிண்டே கிடையாது. அதனால மேக் ஷுவர் whenever you are going for a training இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் ஆர் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ் டெஃபினட்டா இதெல்லாம் கவர் ஆகணும். சரியா, இல்லைன்னா நீங்க அந்த ஃபார்ம்ல ஜாயின் பண்ண விட்டுட்டு பிட் அப் பண்ணி ஜாயின் சம் அதர் ஃபார்ம் வித்தின் 1 or 2 months பீரியட்லயே டோன்ட் டேக் ஃபார் அ லாங் பீரியட். சரியா, so we'll give you more updates in the next video.